அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் கிராஃப்ட் மெயின்ஸ் ஆன்சர் சீரீஸ்ல பார்த்தோம்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின் தான் இது. ஸ்டேட் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆன் லிங்குவிஸ்டிக் லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொழியியல் அடிப்படையில் மாநிலங்களை அமைப்பதன் நன்மைகள் மற்றும் தீமைகளை கூறுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்றதுனால என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு, என்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிறதா கொஸ்டின். சரிங்களா? சோ நம்ம ஃபாசில் அலி கமிஷன் படி பார்க்கறப்ப லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதுக்கப்புறமா நிறைய மாநிலங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த கான்ஸ்டிடியூஷனல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால என்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? சோ லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல நம்ம மாநிலங்களை உருவாக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு ஈஸியா இருக்கு அந்த அபிஷியல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ மெட்ராஸ் மாகாணம்னு இருந்தப்ப அங்க கேரளால இருந்து கொஞ்சம் இருந்துச்சு, ஆந்திரால இருந்து கொஞ்சம் இருந்துச்சு, கர்நாடகால இருந்து கொஞ்சம் இருந்துச்சு. இந்த இடத்துல கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல பண்ணி ஆகணும். ஆனா தமிழ்நாடுன்னு மாறினப்ப என்ன ஆகுது, ஒரே லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டா போதும், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு அதுவும் புரிஞ்சிடும். அபிஷியல் ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்லயே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பியூரோக்ரஸில இருக்கக்கூடிய இந்த லாங்குவேஜ் பேரியர் அப்படிங்கிறது கம்மியாகி அந்த லாங்குவேஜ் பேரியர்னால ஏற்படக்கூடிய கன்ஃபியூஷன் அப்படிங்கிறதுமே கம்மியாக ஆரம்பிக்குது. சரிங்களா? அடுத்தது பிரிசர்வேஷன் ஆஃப் கல்ச்சரல் அண்ட் லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கலாச்சாரம், நம்ம மொழியை பாதுகாக்கிறதுக்கு மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல முக்கியமா சொல்றாங்க. ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் ப்ரொமோட்ஸ் ரீஜனல் லாங்குவேஜ், ட்ரெடிஷன் அண்ட் லிட்ரேச்சர். நம்மளுடைய மொழி, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய இலக்கியங்கள் இதெல்லாத்தையும் நம்ம பாதுகாத்து அதை வளர்க்கறதுக்கு ரொம்ப அடிப்படையாக தேவைப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். பிகாஸ் ஒரு லாங்குவேஜில் நம்மளால நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதை தான் சொல்றாங்க. அடுத்தது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நேட்டிவ் லாங்குவேஜ் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு வே ஆஃப் கவர்னன்ஸ். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சியாவுமே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் எத்னிக் அண்ட் லிங்குவிஸ்டிக் கான்ஃபிளிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன ரீதியாக, மொழி ரீதியாக ஒரு மாநிலத்துக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டைகள் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? இப்போ தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் நம்ம ஊர்ல இருக்கும். இப்போ இதுவே வேற ஆட்கள் நிறைய இருந்தப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மொழிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இந்த மொழியை வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் எழ ஆரம்பிக்கும். ஸோ தேங்க்ஃபுல்லி நமக்கு லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல மாநிலங்களை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணனால என்ன ஆகுது, அந்த லிங்குவிஸ்டிக் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது இல்லையா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, எக்கனாமிக் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சாமானிய மக்களுக்கு ஏற்ற மாதிரி, அந்த பர்டிகுலர் லோக்கல் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி கவர்னன்ஸை நம்ம அவங்க மொழியிலேயே கொடுக்கறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி நம்மள கொண்டு போகுது. சரிங்களா? அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட அந்த லாங்குவேஜை வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். கல்வியில அந்த லாங்குவேஜுக்கு முன்னுரிமை அளிக்க முடியும். தமிழ் மொழியில இப்போ இருமொழி கொள்கை அப்படிங்கிறத வச்சிருக்கோம். தமிழுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்றோம். தமிழ் மொழியோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இந்த மாதிரியான காரணங்களையும் நம்ம சொல்ல முடியும். சரியா? அடுத்தது ஸ்ட்ராங்கர் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எப்படின்னா, மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்க போறப்ப நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு அதிகமான அட்டானமி அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறதுமே நமக்கு இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இதுவே நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரைஸ் ஆஃப் ரீஜனலிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன நெகட்டிவ்ஸ்ல இருக்கு? ரீஜனலிசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரீஜியன் பேஸ்டு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? தனி நாடு கேட்பாங்க, இந்த மாதிரி நாங்களே தனியா இருந்துக்கிறோம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ரீஜனலிசம் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா, கேன் லீட் டு ஸ்டேட் சென்ட்ரிக் திங்கிங் ஓவர் நேஷனல் இன்டகிரேஷன். அதாவது மாநிலத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நேஷனல் இன்டகிரேஷன், நேஷனல் யூனிட்டி அப்படிங்கிறத பத்தி பெரிய அளவில் பேச மாட்டாங்க. ரீஜனல் பாலிடிக்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கும். நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. நேஷனல் இஷ்யூஸை பத்தி பெரிய அளவில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதை ஒரு நெகட்டிவா சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் ஃபார் ஃபர்தர் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகேங்களா? ஒரு இடத்துல லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல நம்ம பிரிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி மொழி வாரியா பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன மொழி குழுக்கள் கூட வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. நமக்கு எக்ஸாம்பிளுக்கு கூர்காலேண்ட் இருக்கு, போடோலேண்ட் இருக்கு, விதர்பா இருக்கு. இந்த மாதிரியான பகுதிகள்லாம் பார்த்தோம்னா மைனாரிட்டி லாங்குவேஜஸ் பேசக்கூடியவங்க
ஆனா ஒரு பெரிய ஸ்டேட்ல எங்களோட லாங்குவேஜ் வந்து நசுக்கப்படுது, இந்த மாதிரியான காரணங்களுக்காக என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு தனியா ஒரு ஸ்டேட்டை பிரிச்சு கொடுங்க அப்படிங்கறத கேட்பாங்க. அடுத்தது இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா, லைக் இப்போ நம்ம மொழி வாரியாக மாநிலத்தை பிரிச்சனால என்ன ஆகுது, ஒரு சில பகுதிகள் அங்க போகுது, ஒரு சில பகுதிகள் இங்க வருது. இப்போ நம்மளே பார்த்தோம்னா எல்லை போராட்டங்களை வந்து பார்த்திருப்போம். வடக்கு எல்லை போராட்டம், தெற்கு எல்லை போராட்டம், இந்த மாதிரியான இன்டர் ஸ்டேட் கான்ஃபிளிக்ஸ் அப்படிங்கிறது வருது. ரிசோர்ஸ் ஷேர் பண்றதுல ஒரு இன்டர் ஸ்டேட் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதெல்லாமே நமக்கு மொழி வாரியா மாநிலத்தை பிரிச்சனால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இம்பாக்ட் ஆன் நேஷனல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதே தான் நமக்கு நேஷனல் லெவல் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன் லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல ஸ்டேட்ஸை ரீஆர்கனைஸ் பண்ணப்ப அது கம்மியாச்சு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகேங்களா, ரீஜனல் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத மக்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரீஜனல் ஐடென்டிட்டியை தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மள இருக்கக்கூடிய நிறைய பேரே அதுக்கு உதாரணமா நம்ம சொல்ல முடியும். ரீஜனல் ஐடென்டிட்டி தான் நமக்கு ஃபர்ஸ்டா வரும், மோர் தென் நேஷனல் ஐடென்டிட்டி. நேஷனல் ஐடென்டிட்டியை விட ரீஜனல் ஐடென்டிட்டியை தான் நம்ம பெருசா பேசுவோம். அது நேஷனல் இன்டகிரேஷனுக்கு இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நெகட்டிவா இருக்கு அப்படிங்கறத சொல்ல வராங்க. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சஸ்ல நம்ம ஒரு மொழிவாரியா ஒரு மாநிலத்தை பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாநிலத்துல மெஜாரிட்டி லாங்குவேஜை வச்சுதான் அந்த மாநிலத்தை மொழிவாரியாக பிரிச்சிருப்பாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸோட உரிமைகள் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னென்ன மெரிட்ஸ் இருக்கு, என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்கு. மெரிட்ஸ்ல ஒரு 5 பாயிண்ட், டிமெரிட்ஸ்ல ஒரு 5 பாயிண்ட் கொடுத்தாலே போதும், இந்த கொஸ்டினை ஈஸியா அட்ரஸ் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஃபாசில் அலி கமிஷன்ல கூட ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. கல்ச்சரல் ஹோமோஜினிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி இருக்கணும், பிரிசர்வேஷன் ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அதை கூட நம்ம ஹெட்டிங்கா போட்டு அதுக்குண்டான பாயிண்ட்ஸ் நம்ம எழுதியிருக்கலாம். சரிங்களா, ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.